இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, பாதை காட்டும் மா யெகோவாவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தொடர்ந்து வாழ்க்கை பயணத்திலே நம்முடைய பாதைகள் எவ்வாறு அமைகிறது என்பதை தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு சிந்திப்போம். வாழ்க்கை பயணத்திலே பாதைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைகின்றன. சில நேரங்களிலே இடுக்கமான பாதையாக இருக்கும். சில நேரங்களிலே அந்த பாதைகள் நாம் தெரிந்தெடுக்கிற பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உமது வசனம் என் பாதைகளுக்கு தீபமாய் இருக்கிறது. ஆம், நம்முடைய பாதையிலே நாம் வழி தெரியாது தவிக்கும் போது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக தீபமாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு பாதை காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின் மூலம் நம்முடைய பாதையை நாம் சரியாக கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. எரேமியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பூர்வ வழி, இதற்கு முன் வாழ்ந்தவர்கள், அவர்கள் எப்படியாக ஆண்டவர் கரம் பிடித்து நடந்து வந்த பாதை எப்படி இருந்தது, அந்த வழிகளை நாம் கேட்டு அறிந்து அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தின் பாதை மிகவும் அருமையாகவும் பூரணமாகவும் நிறைவாகவும் அது தன்னடக்கம் உள்ளதாகவும் சிறப்பானதாகவும் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாட்களிலே தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் கடந்து வந்த பாதைகளிலே எவ்வாறு அவர் பிரயாணப்பட்டார், அவர் எவ்வாறு ஆண்டவரை துணையாக கொண்டு தன்னுடைய பாதையை செவையாக கடந்தார் என்ற காரியத்தை நாம் சிந்திப்போம். இந்த நாளிலே சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வேதத்தை திருப்புகிறவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரணமான பாதை என்ற தலைப்பிலே நாம் சிந்திப்போம். சங்கீதம் எல்லாமே நீங்கள் அறிந்திருக்கிறபடி தாவீது அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் சிறு வயதிலே ஒரு ஆடு மேய்ப்பவராக காணப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயர்வு, ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் கூட அவரால் உடனே அந்த ஸ்தானத்தை அடைய முடியவில்லை. அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது, பல்வேறு போராட்டங்கள் இருந்தது. அவரை துரத்தினார்கள். அவருக்கு பல்வேறு பிரச்சனைகளை மத்தியிலும் அவர் இந்த சங்கீதங்களை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பூரணமான பாதை என்ற இந்த பாதை அவர் எவ்வாறு மேற்கொண்டார்? சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவருடைய அந்த சீரான பாதைக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்தார்? அவரை மையமாக கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் போதுமானவர் என்று அவரை மையமாக கொண்டு அவரை போதுமானவராக கொண்டு செயலாற்றியதை பார்க்கிறோம். இங்க சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த எந்த சூழ்நிலையில அவர் ஆண்டவர் எனக்கு போதும் என்று நம்பியிருந்தார். ஆண்டவர் எனக்கு போதும் என்று நம்பியிருந்த சூழ்நிலை மிகவும் லக்ஸரியஸா அல்லது ரொம்ப செழிப்பா அல்லது எந்த ஒரு கவலையும் பிரச்சனையும் இல்லாத சூழ்நிலையில் அல்ல. 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். மிகவும் பயப்படுகிற ஒரு சூழல், திகில், பயம், அந்தகாரம், பயங்கரம். அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுல் சொந்த மாமனாரே அவர் மேல பொறாமை கொண்டு அவரை கொன்று போடுவதற்காக வருகிறார். அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய கைக்கு தப்பி ஓடுகிற இடம் பெலிஸ்தியர் இருக்கிற இடத்துக்கு இவர் ஓடுறாரு. ஆனா அவங்க ஈஸியா அடையாளம் கண்டுக்கிடுறாங்க, இவர் கோலியாத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. உடனே ஆஹீஸ்ங்கிற ராஜா, அதாவது அபிமெலேக்குடைய முன்னாடி கொண்டு போய் அவரை நிறுத்துறாங்க. அந்த சூழ்நிலையில இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஒரு பைத்தியம் பிடித்தவர் போல தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு காணப்படுகிறார். உடனே இவர் பாவம், இவர் தாவீது போல தெரியல, இவர் பைத்தியம் பிடித்தவர் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அப்போ தப்பிச்சோன்னு சொல்லி அவர் வனாந்தரத்துல போய் சிங்கங்களின் கெபிகளிலும் குகைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடத்துகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரம், ஒரு பயம், ஒரு திகில் அவரை சூழ்ந்திருந்தது என்பதை நாம் இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில ஆண்டவர் போதும்,
என்று அவருடைய பாதை ஒருவேளை பயங்கரமான பயம் நிறைந்த பாதையிலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற தைரியத்தோடு அவர் செல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 6-17 வசனங்கள்ல அவர் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவனுடைய இடுக்கண், அதாவது இடுக்கண் என்று சொல்லும்போது என்ன செய்வதென்று தெரியாது தவிக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு சம்பவம் வாசித்தேன். இவ்வாறு ஒரு பெண்ணுக்கு 20 முறை ஆபரேஷன் நடந்தும் அவளுடைய அந்த வியாதியை குணமாக்க முடியவில்லை. ஆகவே டாக்டர் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், உங்கள் வியாதியை குணமாக்க முடியல, ஆனால் உங்கள் வியாதி உங்களை கொல்லாது, நீங்கள் அந்த வியாதியை பற்றி கொண்டிருக்கிற மனப்பான்மை உங்களை கொன்றுவிடும் என்று அவர் சொன்னாராம். ஆம், பல வேளைகளிலே சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாதானால் அதை பற்றிய எண்ணங்கள் நம்மை மேற்கொண்டு விடுகிறது. ஆனாலும் இந்த ஜான் பனியன் என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது மோட்ச பிரயாணம் என்ற அந்த நூலை எழுதியதாக நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான சூழ்நிலை என்றாலும் அந்த சூழ்நிலையின் மனப்பான்மையை ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்கும்போது நிச்சயமாய் அந்த சூழ்நிலையிலும் சுகமாக ஆண்டவர் தங்கி இருக்க பண்ணுவார். ஆகவேதான் இந்த தாவீது அப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான சூழலிலும் அவர் ஆண்டவரை சார்ந்து கொண்டபடியால் அவர் என்ன செய்கிறார், அங்கே பூரணமான ஒரு பாதை வழியாக கடந்து செல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அவருக்கு துன்பங்கள் 34 வசனம் வரை சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பமான சூழ்நிலைக்கு தப்பிவிப்பார் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்துல துன்பம் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் போதுமானவர் என்று கர்த்தரை நம்பி அந்த சூழ்நிலையை விட, அதாவது சூழ்நிலைக்கு கீழேயே இருந்து கொண்டு இன்று பலர் அழுது கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று அந்த சூழ்நிலைக்கு மேலே வரும்போது ஆண்டவர் உதவிக்கரம் நீட்டுகிறவராக இருக்கிறார். சூழ்நிலையை பெரிதாக கொள்ளாமல் நாம் சூழ்நிலைக்கு மேலே வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவராக இருக்கிறார். இந்த காரியத்துக்கு தீர்வு அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார், அவரை நோக்கி பார்த்தார். அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். அவருக்கு பயப்படுகிற பயம், அந்த சூழலிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற நடுக்கம் அல்ல, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவரிடத்திலே காணப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். 34:8 அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவரை ஸ்தோத்தரிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாதை பூரணமாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு பூரண பாதையாக, அது ஒரு அரைக்குறையாக அல்ல, ஒரு முழுமையான பாதையாக, ஆண்டவருக்கு நேராக நடக்கிற பாதையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பயத்தின் மத்தியிலும் இடுக்கத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவருக்கு பயப்படுகிறவர்களாக, அவரை எப்போதும் நம்பியிருக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் தாமே நம்மை பூரண பாதையிலே வழி நடத்துவார். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை கேட்ட தியானத்தின்படி ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மாத்திரம் சார்ந்திருக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை